ஹலோ 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம பிளான்ட் பிசியாலஜி அந்த லெசனில் இருக்கிற புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான லெசன். இந்த லெசனில் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பிரேஷனும் ஃபோட்டோசிந்தசிஸும் 10th கண்டினியூ ஆகும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ட்ராபிசம் பிளான்ட்ஸ் வந்து ஒரு சூழ்நிலைக்கு தக்க மாதிரி என்ன பண்ணோம், அதோட தேவைக்கேற்ற மாதிரி என்ன பண்ணோம், லைட்டை நோக்கியோ இல்லைனா வாட்டர் நோக்கியோ அது என்ன பண்ணோம், வளரும் அந்த பிளான்ட்ஸ். அதையும் வந்து இந்த லெசனில் பார்க்கலாம். இங்கிலீஷ் மீடியன்றதுனால இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலேயுமே நான் சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. ரொம்ப முக்கியமான லெசன், 10th வர லெசன், அதனால் இப்பயே வந்து நல்லா படிச்சிருங்க. வாட் ஆல் த கான்செப்ட் யூ ஆர் கோயிங் டு ஸ்டடி இன் திஸ் லெசன் இஸ் ட்ராபிக் மூமெண்ட்ஸ் ஆஃப் plant movements. Some parts of the plant move according to their need. That is called tropic movement, and some plants show some nastic movement. The plant movements பற்றியும் படிக்க போகிறோம். அடுத்து functions, photosynthesis and transpiration. Photosynthesis and transpiration very important. It will come for your 10th standard also. So learn now itself, finish learning now itself to score high marks in your public exam. Book exercise starts from page number 230. First one is choose the following. The traffic movement that help the climbing vines to find suitable support is stigmotropism. The chemical reaction occur during photosynthesis is CO2 is reduced and water is oxidized. Carbon dioxide will be get reduced and water will get oxidized. The bending of root of the plant in response to water. வாட்டர் இருக்க சைடில் ரூட் வந்து போகிறதுக்கு பேர் வந்து என்ன ட்ராபிசம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோட்ராபிசம். ஹைட்ரோனாலே என்னது பற்றி வரும், வாட்டர் பற்றி வரும். ஹைட்ரோ மீன்ஸ் இட் இஸ் ரிலேட்டட் டு வாட்டர். ஸோ ரிமெம்பர் நவ் இட் செல்ஃப். நிறைய ஹைட்ரோன்ற வார்த்தை வந்து படிப்பீங்க. அதில் ஹைட்ரோட்ராபிசம்னா எந்த பக்கம் வாட்டர் இருக்கோ அந்த பக்கம் போகிறது. கொஸ்டின் ஆன்சர்லேயும் இப்போ திருப்பி வரும் இது ஹைட்ரோட்ராபிசம். Fourth one, the growing seed is kept in dark room. A burning candle is placed near it for a few days. The tip part of the seedling bent towards the burning candle. This is example for candle. Candle கிட்ட என்ன கிடைக்கும், the candle will give the light. If you put candle near the growing tree, the part of that plant will bend towards the burning candle. எந்த பக்கம் லைட் இருக்கோ அந்த பக்கம் போகிறதுக்கு என்ன பேர், ஃபோட்டோட்ராபிசம். ஃபோட்டோனாலே என்ன அர்த்தம், லைட்டு. ஹைட்ரோனா என்ன அர்த்தம், வாட்டர். வாட்டர் பக்கம் போச்சுன்னா ஹைட்ரோட்ராபிசம். லைட் இருக்க சைடு போச்சுன்னா ஃபோட்டோட்ராபிசம். இந்த கொஸ்டினை மாடிஃபை பண்ணி கூட கேட்பாங்க, லைட்டுன்னு கூட கேட்பாங்க. இது அடுத்தது 5th one. The root of the plant is positively geotrophic. Geotropicனா பூமி எந்த சைடு இருக்கோ, the movement of the plant towards the earth. எந்த part of the plant வந்து எர்த் சைடே போகும்னு பார்த்தீங்கன்னா ரூட். ஸோ ரூட் இஸ் பாசிட்டிவ்லி ஜியோட்ராஃபிக் பட் நெகட்டிவ்லி ஃபோட்டோட்ராஃபிக். இல்லை சன்லைட் இருக்க சைடுக்கு வந்து என்ன பண்ணி போகும், அது அவே ஃப்ரம்மாக போகும். அதுக்கு அடுத்தது தேர்டு, நெகட்டிவ்லி ஃபோட்டோட்ராஃபிக் பட் பாசிட்டிவ்லி ஹைட்ரோட்ராஃபிக். ஹைட்ரோட்ராஃபிக்னா என்னது, தண்ணி இருக்க சைடு ரூட்டு போகுது, புரியுதா? அப்போ பி, ஆப்ஷன் பி 2 and 3 இதுதான் வந்து கரெக்டு. அடுத்து 6th one, the non-directional movement of the plant in response to temperature is called. டெம்பரேச்சர் இருக்க சைடு அந்த பிளான்ட்டை இது பண்ணுறது பேர் வந்து என்னது, தெர்மோனாஸ்டி. குளோரோஃபில் இன் லீஃப் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். க்ரீன் லீவ்ஸில் வந்து என்ன இருக்கும், குளோரோஃபில் இருக்கும். அது வந்து இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், ஃபோட்டோசிந்தசிஸ். Photosynthesis is the process of making food by the plant using 4 things. That is the chlorophyll. Chlorophyll is a green pigment present in the leaves. Green leavesல வந்து இருக்கிற ஒரு பிக்மெண்ட் பேர் தான் வந்து என்னது, chlorophyll. அது இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், பிளான்ட் அதுக்கு வேணுன்ற சாப்பாடை வந்து அதுவே செய்ய முடியும். நெக்ஸ்ட் ஒன், டிரான்ஸ்பிரேஷன் டேக் பிளேஸ். டிரான்ஸ்பிரேஷன்னா முதல்ல என்னதுன்னா எவாப்ரேஷன் ஆஃப் வாட்டர் through the leaves or other parts of the plant is called transpiration. வாட்டர் வந்து என்ன ஆகி போகிறது, தேவையான தண்ணியை மட்டும் அந்த பிளான்ட் எடுத்துக்கிட்டு தேவையில்லாத தண்ணியை எவாப்ரேஷன் ஆகி போக வைக்கிற ப்ராசஸ் பேர் தான் வந்து என்னது, டிரான்ஸ்பிரேஷன். இது எது வழியாக நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிறதுல ஃப்ரூட் வழியாக டிரான்ஸ்பிரேஷன் நடக்காது, சீடு வழியாக நடக்காது, ஃப்ளவர் வழியாக நடக்காது. ஸ்டொமேட்டானா என்னன்னு பார்த்தீங்கன்னா லீவ்ஸில் இருக்கிற மைன்யூட்டான ஹோல்ஸு.
ஸ்டொமேட்டா மீன்ஸ் மைன்யூட் ஹோல்ஸ் ப்ரெசன்ட் இந்த லீவ்ஸில் இருக்கிற கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன ஹோல்ஸை தான் என்னன்னு சொல்கிறோம், ஸ்டொமேட்டான்னு சொல்கிறோம். தமிழில் வந்து அது பேர் வந்து இலைத்துளை. சரிங்களா? இது இலையை வந்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் தெரியும். சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குது, அதுக்கு பேர் தான் வந்து என்னது, ஸ்டொமேட்டா. Next Roman number is fill up. The shoot system grow upward in response to sunlight. பிளான்ட்டோட தண்டு வந்து எப்போவுமே எதை நோக்கி தான் வளரும், தண்டு மட்டும் இல்லை, ஷூட் அண்ட் லீவ்ஸ் எல்லாமே எதை நோக்கி தான் வளரும். இட் வில் grow in response to sunlight. சன்லைட் எங்கே இருக்கோ அந்த பக்கமாக போகும். டேஷ் இஸ் பாசிட்டிவ்லி ஹைட்ரோட்ராபிக். ஹைட்ரோட்ராபிக்னா என்னது, வாட்டர் இருக்க பக்கமாக போகிறது. as well as பாசிட்டிவ்லி ஜியோட்ராஃபிக். ஜியோட்ராஃபிக்னா என்னது, பூமி எங்கே இருக்கோ அந்த பக்கமாக போகிறது. ஸோ ரூட் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். த க்ரீன் பிக்மெண்ட் ப்ரெசன்ட் இன் த லீவ்ஸ் இஸ் குளோரோஃபில். க்ரீன் இப்போ தான் இப்போ ஜூஸில் பார்த்தோம். த க்ரீன் பிக்மெண்ட் ப்ரெசன்ட் இன் த பிளான்ட் இஸ் குளோரோஃபில். த சோலார் ட்ராக்கிங் ஆஃப் சன்ஃப்ளவர் இன் அக்கார்டன்ஸ் வித் த பாத் ஆஃப் த சன் இஸ் டியூ டு. இது வந்து சன் எங்கெல்லாம் போதோ அந்த பக்கம்லாம் என்ன பண்ணோம், அந்த சூரியகாந்தி வந்து அந்த பக்கமாக மலரும் அந்த சன்ஃப்ளவர் பிளான்ட்டு. இதுக்கு வந்து ட்ராபிசம் கிடையாது, ஃபோட்டோ ட்ராபிசம் கிடையாது. இது வந்து என்னதுன்னா ஃபோட்டோ நாஸ்டி. அடுத்தது த ரெஸ்பான்ஸ் ஆஃப் பிளான்ட் டுவர்ட்ஸ் த கிராவிட்டி. எந்த பக்கம் பூமி இருக்கோ அந்த பக்கம் போகிறதுக்கு பேர் வந்து ஜியோட்ராபிசம். பிளான்ட் டேக் இன் கார்பன் டை ஆக்சைடு ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு தான் என்ன பண்ணும் பிளான்ட்டு, கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கும். பட் நீட் டேஷ் ஃபார் த லிவிங். ஆனால் ரெஸ்பயர் பண்ணுறப்ப எதை தான் எடுத்துக்குது, ஆக்சிஜனை தான் எடுத்துக்குது. ஸோ இந்த ஃபில்லினோட ஆன்சர் வந்து ஆக்சிஜன். அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங். ரூட் க்ரோயிங் டவுன்வர்ட்ஸ் இன்டு த சாயில். அந்த சாயில் பக்கமாக போச்சுன்னா, பூமி இருக்க பக்கமாக போச்சுன்னா இட் இஸ் ஜியோட்ராபிசம். ஷூட்ஸ் க்ரோயிங் டுவர்ட்ஸ் த லைட் இருக்க சைடு போச்சுன்னா அது வந்து ஃபோட்டோட்ராபிசம், பாசிட்டிவ் ஃபோட்டோட்ராபிசம். ஷூட்ஸ் க்ரோயிங் அப்வர்டு நெகட்டிவ் ஜியோட்ராபிசம். ஏன்னா பூமியை வந்து என்ன பண்ணுது, ஆப்போசிட்டாக வளருது. அடுத்தது ரூட்ஸ் க்ரோயிங் டவுன்வர்ட்ஸ் அவே ஃப்ரம் த லைட், அது நெகட்டிவ் ஃபோட்டோட்ராபிசம். இப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இப்போ எத்தனை விதமான ட்ராபிசம் எக்ஸசைஸ்லேயே பார்த்தோம், ஃபோட்டோட்ராபிசம் பார்த்தோம், ஜியோட்ராபிசம் பார்த்தோம், ஹைட்ரோட்ராபிசம் பார்த்தோம். இப்போ இன்னொன்று வருது, அது வந்து கெமிக்கல் இருக்க சைடாக போகிறதுக்கு பேர் தான் வந்து கீமோட்ராபிசம். ட்ரூ ஆர் ஃபால்ஸில் வந்திருக்கு பாருங்கள். த ரெஸ்பான்ஸ் ஆஃப் த பிளான்ட் பார்ட் ஆஃப் த பிளான்ட் டு த கெமிக்கல் ஸ்டிமுலஸ் இஸ் கால்டு. கெமிக்கல் ஸ்டிமுலஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறது பேர் தான் வந்து என்னது, கீமோட்ராபிசம். ஃபோட்டோட்ராபிசம் இருந்த இடத்துல யூ ஹேவ் டு ரைட் கீமோட்ராபிசம் அண்ட் யூ ஹேவ் டு ரைட் ஃபால்ஸ் ஆல்சோ. அடுத்து ஷூட் இஸ் பாசிட்டிவ்லி ஃபோட்டோட்ராபிக் அண்ட் நெகட்டிவ்லி ஜியோட்ராபிக். தட் இஸ் ட்ரூ. when the weather is hot, water evaporates lesser which is due to the opening of stigma. இல்லை ஹாட்டாக இருக்கப்போ என்ன ஆகும், வாட்டர் வந்து கம்மியாக எவாப்ரேட் ஆகாது, என்ன பண்ணும், அதிகமாக தான் எவாப்ரேட் ஆகும். ஸோ தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். இதை கரெக்ட் பண்ணோன்னா என்ன பண்ணணும், லெஸ்ஸர் வந்த இடத்துல யூ ஹேவ் டு புட் மோர். ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ரொடியூசஸ் குளுக்கோஸ் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. ஃபோட்டோசிந்தசிஸ் அப்போ என்ன வராது, கார்பன் டை ஆக்சைடு ப்ராடக்டாக வராது, என்னது தான் ப்ரொடியூஸ் பண்ணோம், ஆக்சிஜன். ஸோ கார்பன் டை ஆக்சைடு வந்த இடத்துல ஆக்சிஜன் போடணும். இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஃபால்ஸு. Next, fifth true or false. Photosynthesis is important in releasing oxygen to keep the atmosphere in balance. This is true. Plant loss water when stomata on the leaves are closed. க்ளோஸ் பண்ணால் என்ன பண்ணும், ஸ்டொமேட்டோனா என்ன சொல்லி கொடுத்தேன் இப்போது, மைன்யூட் ஹோல்ஸ் இந்த லீவ்ஸ். அந்த ஹோல்ஸ் வந்து திறந்துருக்கிறப்ப தான் என்ன நடக்கும், அந்த தண்ணி வந்து வெளியே போகும். அது வந்து க்ளோஸாக இருந்ததுன்னா தண்ணி வந்து என்ன பண்ணாது, வெளியே போகாது, தேவையானதுக்கு யூஸ் பண்ணிக்கும் பிளான்ட். அப்போ க்ளோஸ்டு வந்த இடத்துல யூ ஹேவ் டு புட் ஓப்பன்டு. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஃபால்ஸ். அப்போது அடுத்தது ஆன்சர் வெரி ப்ரீஃப்லி. எத்தனை ப்ரீஃப், 6 ஷார்ட் தான் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஒன், வாட் இஸ் நாஸ்டிக் மூமெண்ட், அது வந்து பேஜ் 227 இருக்குது, அது இப்போ சொல்லித்தரேன். அடுத்தது நேம் த பார்ட் பிளான்ட் விச் பெண்ட் டைரக்ஷன் ஆஃப் கிராவிட்டி. கிராவிட்டி இருக்க சைடில் போகிற பார்ட் எது, பூமி இருக்க சைடில் போகிற பார்ட்டு, அது வந்து ரூட். அடுத்து விச் பெண்ட் டுவர்ட்ஸ் த லைட் பட் அவே ஃப்ரம் த ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி. லைட்டை நோக்கி வளர்கிற பார்ட் எது, ஷூட். அதுக்கு அடுத்தது டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஃபோட்டோட்ராபிசம் அண்ட் ஃபோட்டோநாஸ்டி, அது இப்போ சொல்லித்தரேன், பேஜ் 228 இருக்குது. அடுத்தது ஃபோட்டோசிந்தசிஸ் கன்வெர்ட் எனர்ஜி எக்ஸ் இன்ட்டு எனர்ஜி ஒய். எனர்ஜி எக்ஸ்னா என்ன எனர்ஜி, ஃபோட்டோசிந்தசிஸ் அப்போ லைட் எனர்ஜியை என்ன எனர்ஜியாக மாற்றுது, எனர்ஜி ஒய்யாக மாற்றுது, தட் இஸ் கெமிக்கல் எனர்ஜியாக மாற்றுது.
Green plants are autotrophic. Autotrophic means they can make their own food. Autotrophic in their mode of nutrition. Autotrophic in nutrition it can make their own food. Green plants வந்து autotrophic சொல்கிறோம். What is the reason கேட்டிருக்காங்க. இது வந்து you can write in your own words also, but I have marked in book also. In your own words how will you write? Plants can make their own food. அதுக்கு தேவையான ஃபுட்டை பிளான்ட்டே தயாரிச்சுக்கும். அந்த ரீசன் போட்டிங்கனாலும் கரெக்டு தான். இல்லைனா புக்கில் வந்து பேஜ் 228 மார்க் பண்ணியும் கொடுத்துருக்கேன். டிஃபைன் டிரான்ஸ்பிரேஷன்னா என்னென்னு அப்பயே சொல்லி கொடுத்துட்டேன். ஆனால் டெஃபினிஷனாக வந்து பேஜ் நம்பர் 229 இருக்குது. நேம் த செல் தட் சரௌண்ட் த ஸ்டொமேட்டோனா என்ன சொல்லி கொடுத்தேன்? ஹோல்ஸ், லீவ்ஸில் இருக்க ஹோல்ஸ். அந்த ஹோல்ஸை வந்து சுற்றி இருக்க செல்ஸ் பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா குவாட் செல்ஸ். இப்போது இந்த கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. வாட் இஸ் நாஸ்டிக் மூமெண்ட்? பேஜ் 227 எடுத்துக்கோங்க. நாஸ்டிக் மூமெண்ட் பேஜ் 227 19.2 பாயிண்டில் இருக்குது பாருங்கள். நாஸ்டிக் மூமெண்ட்ஸ் ஆர் நான் டைரெக்ஷனல் ரெஸ்பான்ஸ் ஆஃப் பிளான்ட். இப்போது வந்து நாஸ்டிக் வேறு, டிராஃபிக் வேறு. டிராஃபிக்னா அந்த டைரெக்ஷனில் மேலேனா மேலே நோக்கி, இல்லைனா கீழேனா கீழே நோக்கி, இல்லைனா அந்த வாட்டர் இருக்க சைடுனா வாட்டர் இருக்க சைடு நோக்கி. இது வந்து டைரெக்ஷன்லாம் கிடையாது. ஒரு ஸ்டிமுலஸ் ஏற்ற மாதிரி அது என்ன பண்ணும்? ரெஸ்பாண்ட் பண்ணும். அதுக்கு பேர் தான் வந்து என்னது? நாஸ்டிக் மூமெண்ட். நாஸ்டிக் மூமெண்ட்ஸ் ஆர் நான் டைரெக்ஷனல் response of plant or part of the plant to the stimulus. அடுத்தது தேர்ட் கொஸ்டின். டிஃப்ரென்ஷியேட் ஃபோட்டோட்ராபிசம் ஃப்ரம் ஃபோட்டோநாஸ்டி. அதுவும் பேஜ் 228 இருக்குது. இதில் இந்த ஹெட்டிங்கை மட்டும் நீங்கள் மாற்றிக்கணும். ஃபோட்டோட்ராபிசம் போடணும். ஃபோட்டோட்ராபிசம் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா யூனி டைரெக்ஷனல், ஒரு குறிப்பிட்ட டைரெக்ஷனில் மட்டும் மாறுறது தான் வந்து என்னது? ஃபோட்டோட்ராபிசம். நாஸ்டிக் ஃபோட்டோநாஸ்டி வந்து அதுக்கு என்னவே கிடையாது, டைரெக்ஷனே கிடையாது. க்ரோத் டிபெண்ட் மூமெண்ட்ஸ், க்ரோத் இண்டிபெண்ட் மூமெண்ட். இதுக்கும் க்ரோத்துக்கும் சம்மந்தம் இல்லை. இது பிளான்ட் நல்லா வளரணுன்றதுக்காக தான் தண்ணி இருக்க சைடில், இல்லைனா வாட்டர் இருக்க லைட்டு கிடைக்கிற சைடில் அதுக்கேற்ற மாதிரி டைரெக்ஷன் மாற்றி போகுது. இதுக்கு வந்து அந்த ஸ்டிமுலஸ் தான் ஒரு க்ரோத்துக்கும் இதுக்கும் வந்து என்னது கிடையாது, சம்மந்தம் கிடையாது. இப்போ தொட்டாச்சு நீங்கள் பிளான்ட், அஸ்மினாட் பிளான்ட் எல்லாம் இஃப் யூ டச் இட் வில் ஷ்ரிங்க். அந்த மாதிரி அது வந்து க்ரோத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதுக்கு அடுத்தது மோர் ஆர் லெஸ் பர்மனண்ட் அண்ட் இர்ரிவர்சிபிள். இது வந்து டெம்பரரி, அந்த டைமுக்கு மட்டும் அது மாறிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்? ரிவர்சிபிள் சேஞ்ச். ஃபவுண்ட் இன் ஆல் பிளான்ஸ், ஃபவுண்ட் ஒன்லி இன் ஸ்பெஷலைஸ்ட் பிளான். நாஸ்டிக் மூமெண்ட் ஃபோட்டோநாஸ்டி. இது வந்து ஃபோட்டோ டிராஃபிக் வந்து ஸ்லோ ஆக்ஷன், இது வந்து ஃபோட்டோநாஸ்டி வந்து இம்மிடியட் ஆக்ஷன். இதில் யூ கேன் ரைட் 2 or 3 points as it is short question. Next, fifth one is evaporation of water through the leaves or other part of the plant. அது எதுக்குன்னா it will use the water needed for the growth of the plant and remaining water will be evaporated. That is called transpiration. ஆன்சர் வந்து எங்கே இருக்குது? பேஜ் 229 இருக்குது. In page 229 19.4 அந்த பாயிண்ட்டு கீழே இருக்குது. த லாஸ் ஆஃப் வாட்டர் இன் த ஃபார்ம் ஆஃப் வாட்டர் வேப்பர். எப்படி போகும்? வாட்டர் வேப்பராக மாதிரி தான் போகும். ஃப்ரம் த ஏரியல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் பாடி இஸ் கால்டு டிரான்ஸ்பிரேஷன். நவ் ஷார்ட் கொஸ்டின் ஓவர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரீஃப் ஆன்சர். ப்ரீஃப் பேருக்கு தான் எவ்ரி கொஸ்டின் இஸ், மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் இஸ் ஸோ சிம்பிள். ஃபஸ்ட் ஒன், a growth dependent movement in plant, that is called trapism, because அந்த அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன பண்ணுது? பிளான்ட்டோட க்ரோத்தே வந்து இருக்குது. அதுக்கடுத்து growth independent movement in plants, that is nastic movement. You can mark here itself. Next one, second one, explain the movement seen in pneumotropos of Avicennia. Avicennia means அது வந்து ஒரு டைப் ஆஃப் பிளான்ட்டு. அது எப்படி இருக்கும், எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பிளான்ட்டுக்கும் ரூட்டு வந்து ஜியோட்ராஃபிக், பூமியை நோக்கி தான் போகும். ஆனால் அவிஷீனியாவில் மட்டும் என்ன பண்ணும்? ரூட்டு வந்து மேலே இருக்கும், பிளான்ட்டுக்கு மேலே இருக்கும். ரெஸ்பைரிங் ரூட்டுன்னு சொல்லுவாங்க. பேஜ் 227 எடுத்துக்கோங்க. அதில் டூ யூ நோ அதில் இருக்குது பாருங்கள். அந்த பாயிண்டில் சம் ஹாலோஃபைட்ஸ் ப்ரொடியூஸ் நெகட்டிவ்லி ஜியோட்ராஃபிக் ரூட். யூஸ்வலி ரூட் வந்து என்ன பண்ணும்? ஜியோ பூமியை நோக்கி தான் போகும், பாசிட்டிவ்லி ஜியோட்ராஃபிக்காக தான் இருக்கும். ஆனால் சம் ரூட்ஸ் மட்டும் என்ன பண்ணுன்னா தி டர்ன் 180 டிகிரி அப்ரைட். அதால் ரெஸ்பயர் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்ட்டு என்ன பண்ணும்? அது மேலே வரும், பிளான்ட்டுக்கு மேலேயே வந்துடும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து என்னது? அவிஷீனியா.
எக்ஸாம்பிள் வந்து அங்கே ரைசோஃபோரா கொடுத்துருக்காங்க. அது கொஸ்டினில் வந்து அவிஷினியா கேட்டதுனால அதையும் சேர்த்து எழுதிக்கோங்க. அவிஷினியா இன் சம் பிளான்ஸ் லைக் அவிஷினியா ரூட்ஸ் வந்து என்ன ஆகும்னா இட் வில் டர்ன் 180 டிகிரி அப்ரைட். பிளான்ட்டுக்கு மேலே வந்துடும், கிரவுண்டுக்கு மேலே வந்துடும். 180 டிகிரி அப்ரைட் ஃபார் ரெஸ்பிரேஷன். இதுதான் வந்து என்ன சொல்கிறோம், ரெஸ்பிரேட்ரி ட்ரீஸ். எந்த ரீசனுக்காக அது வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷனுக்காக. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் ஃபோட்டோ அந்த ஈக்குவேஷன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தேர்ட் ஒன். திஸ் கொஸ்டின் வில் கம் ஃபார் யுவர் பப்ளிக் எக்ஸாம் ஆல்சோ. 10th இதே கொஸ்டின் வருது. அதனால் இதை வந்து நல்லா தரவாக பண்ணுங்கள். நிறையா வாட்டி எழுதி பாருங்கள் இந்த ஈக்குவேஷன். ஃபோட்டோசிந்தசிஸ் அப்போ என்ன நடக்குது அப்படின்ற ஈக்குவேஷன் தான் புக்லேயும் இருக்குது, இதுலேயும் ஃபில் பண்ணுங்கள். ஃபுல் ஈக்குவேஷனே எழுதி பாருங்கள். வெறும் அந்த ஃபில்லப் மட்டும் ஃபில் பண்ணுறோன்னு படிக்காமல் யூ ரெஃபர் த ஃபுல் ஈக்குவேஷன். ஃபுல் ஈக்குவேஷன் புக்கில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா photosynthesis equation is present in page number 228 of your book. என்னென்னலாம் எடுத்துக்குது, கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்குது, 6CO2 + 12H2O வாட்டரும் எடுத்துக்குது. அதுக்கப்புறம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சொல்லணும், அந்த ஆரோ மார்க் இருக்கு இல்லையா அதுக்கு மேலே இருக்குது எப்படி சொன்னோம், இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட் அண்ட் குளோரோஃபில். 6CO2 + 12H2O. You learn the full equation ma, don't just learn the blanks only. ஃபுல் ஈக்குவேஷன் படிங்க. இது வந்து கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமுக்கு வரும். இப்போ 2 மார்க் கொஸ்டினாக வரும். சம்டைம் இட் வில் கம் அஸ் கம்பல்சரி கொஸ்டின் ஆல்சோ. 6CO2 + 12H2O in the presence of sunlight and chlorophyll gives C6H12O6. அது வந்து என்னது, குளுக்கோஸ் ப்ளஸ் 6H2O + 6O2. Carbon dioxide plus water in the presence of sunlight and chlorophyll gives glucose, water and oxygen. அந்த நம்பர் எல்லாம் கரெக்டாக போடணும். 6CO2 + 12H2O in the presence of sunlight and chlorophyll gives C6H12O6 + 6H2O + 6O2. I just fill the blanks here. You learn full equation yourself. What is chlorophyll? இதோட இது வந்து ஷார்ட்லேயும் ஃபில்லின்லேயும் வந்துருச்சு, சூஸ்லேயும் வந்துருச்சு. இப்போ ஷார்ட் ஆன்சர் ப்ரீஃப் ஆன்சர்லேயே வந்து குளோரோஃபில் இஸ் த க்ரீன் கலர் பிக்மெண்ட் ப்ரெசன்ட் இன் த லீவ்ஸ் ஆஃப் த பிளான்ட். இருந்தாலும் புக்கில் மார்க் பண்ணுறப்ப என்ன பண்ணுறீங்க, பேஜ் 229லேயும் மார்க் பண்ணிக்கோங்க. பேஜ் 229, டேக் பேஜ் 229. குளோரோஃபில் இஸ் க்ரீன் கலர் பிக்மெண்ட் இன் த லீவ்ஸ். நேம் த பார்ட் ஆஃப் த பிளான்ட் விச் ஷோஸ் பாசிட்டிவ் ஜியோட்ராபிசம். ஜியோனா என்னது, பூமியை நோக்கி போகிற பிளான்ட் எது, which part of the plant grow towards the ground, அது வந்து root. Root is the root grows, root show positive geotropism. எதனால அப்படி போகுதுன்னா roots move in response to gravity. அந்த கிராவிட்டிக்கு ஏற்ற மாதிரி போகுது. to further growth, அது நல்லா வளர்கிறதுக்காக என்ன பண்ணுது, அது மண்ணில் தான் என்ன கிடைக்கும், அதுக்கு தேவையான சத்தெல்லாம் இருக்கும். to get nutrition and as well as for the growth, plant will grow to a root of the plant will grow towards the gravity. அதுதான் வந்து என்ன பண்ணணும், தண்ணி அப்சார்ப் பண்ணி எல்லா மற்ற பார்ட் ஆஃப் த பிளான்ட்ஸுக்கு அனுப்பணும். புரியுதா, அதுக்காக அது என்ன பண்ணுது, கிரவுண்டை நோக்கி போகுது. நெக்ஸ்ட், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மூமெண்ட் ஆஃப் ஃப்ளவர் இன் சன்ஃப்ளவர் பிளான்ட். சன்ஃப்ளவர் பிளான்ட் வந்து எதுக்கு ஏற்ற மாதிரி போகும், லைட் எங்கெல்லாம் இருக்கோ இது கூட யூ கேன் ரைட் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ். இட் வில் க்ரோ வேர் எவர் த சன் கோஸ். சன் எங்கெல்லாம் போதோ அந்த பக்கம் தான் அது என்ன பண்ணும், மலர ஆரம்பிக்கும். க்ளோசிங் ஆஃப் லீவ்ஸ் இன் மிமோசா புடிக்கா. மிமோசா புடிக்கானா என்னது, டச் மீ நாட் பிளான்ட். யாராவது டச் பண்ணாலே அது என்ன பண்ணிடும், தொட்டா சினிங்கின்னு சொல்லுவாங்க தமிழில். இட் வில் க்ளோஸ் இட்ஸ் லீவ்ஸ், அவ்வளோதான். அதே தான் இப்போ நீங்கள் எழுத போகிறீங்க. பேஜ் 227 எடுத்துக்கோங்க. டிஃப்ரென்ஸுன்னு கேட்டாவே யூ ஹேவ் டு புட் டேப்லர் காலம் அண்ட் ரைட். டேப்லர் காலம் இல்லாமல் எழுதுனீங்கன்னா இன் பப்ளிக் எக்ஸாம் தே வில் கட் மார்க் ஃபார் இட். பேஜ் 227. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ நாஸ்டி, சன்ஃப்ளவர் பண்ணுறது வந்து மூமெண்ட் ஆஃப் எ பிளான்ட் இன் ரெஸ்பான்ஸ் டு லைட். அந்த சன் வரப்போ தான் அது என்ன பண்ணும், நல்லா மலரும். அதுக்கு எக்ஸாம்பிள்னு போட்டு சன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. புரியுதா, ஃபஸ்ட்டு அது வந்து டேப்லர் காலமோட ஃபஸ்ட்டு சைடு சன்ஃப்ளவருக்கான பாயிண்ட்டு. அதுக்கு கீழேயே என்ன பண்ணுறீங்க, டிக்மோனாஸ்டி, மூமெண்ட் ஆஃப் த பிளான்ட் இன் ரெஸ்பான்ஸ் டு டச். டச் பண்ண உடனே வேறு மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுற பிளான்ட் வந்து என்ன சொல்கிறோம், நம்ம டிக்மோனாஸ்டின்னு சொல்கிறோம். இது மூமெண்ட் ஆஃப் த பிளான்ட் இன் ரெஸ்பான்ஸ் டு டச். எக்ஸாம்பிள் டச் மீ நாட் பிளான்ட்டு கூட நீங்கள் சொல்லலாம். டச் மீ நாட், அது இல்லைன்னா மிமோசா பிடிக்கா தெரிலனா யூ கேன் ரைட் அஸ் டச் மீ நாட் பிளான்ட். ஃபோல்ட் அண்ட் ட்ராப்ஸ் வென் யூ டச். Suppose you have a rose plant in a pot
how will you demonstrate transpiration in it? இந்த transpiration experiment வந்து இந்த கிளாஸுக்கும் வருது, 9th வருது, 10th வந்து இது கொஸ்டின் ஆன்சராக டீட்டெயில் ஆன்சராக வருது. அது கண்டிப்பாக இப்போ படிக்கணும். பேஜ் 229 மார்க் பண்ணியிருக்கு சொல்லித்தரப்போ. அடுத்தது 8th ஒன், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்டொமேட்டல் அண்ட் லென்டிகுலர் ரெஸ்பிரேஷன், அதுவும் வந்து இப்போ சொல்லித்தரேன். பேஜ் 229 இருக்கு. 9th ஒன், to which direction stimuli do roots respond? Roots வந்து எது directional stimuli? Roots respond. ரூட்ஸ் வந்து எதை நோக்கி இது பண்ணும்? கிராவிட்டி நோக்கி. ஷூட்ஸ் வந்து எதை நோக்கி? சன்லைட்டை நோக்கி இட் வில் ரெஸ்பாண்ட். இப்போது நவ் டேக் பேஜ் 229, வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், டிரான்ஸ்பிரேஷன். What you have to take a plastic bag and tie it over a leaf and place the plant in the sunlight. ஒரு ரோஸ் பிளான்ட் மேலே என்ன பண்ணிக்கிறீங்க? ஒரு பிளாஸ்டிக் பேக்கை எடுத்து என்ன பண்ணிடுறீங்க? கவர் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ணுறீங்க? பிளான்ட்டின் லைட்டுக்கிட்ட வச்சுருங்க. யூ கேன் சி வாட்டர் கண்டென்சிங் இன்சைட் த பிளாஸ்டிக் பேக். ஆஃப்டர் சம் டைம் இஃப் யூ டேக் அவுட் த பிளாஸ்டிக் பேக் அண்ட் சி, அதுக்குள்ளே என்ன வந்திருக்கும்? டைனி ட்ராப்லெட்ஸ் ஆஃப் வாட்டர். எதனாலனா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த டிரான்ஸ்பிரேஷன். யூ கேன் ரைட் இன் your own words also. இங்கே ரோஸ் பிளான்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யூ could take a rose plant, close its leaves with using the plastic cover, leave it in the light. After some time you can see the tiny drops of water in the plastic, inside the plastic cover. This experiment proved that there is transpiration in the leaves of the plant. இது வந்து detail answer. It will come for your 10th standard also. 8th one, state the differences between stomatal and lenticular transpiration. I'll just explain now. After that you can mark. Stomatal means minute holes present in the leaves சொன்னேன் இல்லையா? இப்போ அது வந்து மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா எப்படி தெரியும்? இந்த மாதிரி தெரியும் லீவ்ஸில். இது வழியாக வந்து தண்ணி வந்து பாஸ் ஆகி எவாப்ரேட் ஆகி போகிற ப்ராசஸ் பேர் தான் வந்து பிளான்ட் டிரான்ஸ்பிரேஷன். ஸ்டொமேட்டா வழியாக போச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்பிரேஷன். கியூட்டிக்கல்னால் என்னதுன்னா, அந்த வேக்ஸ் மாதிரி ஒரு பொருள் இருக்கும் லீஃபோட ஸ்கின் மேலே. தட் இஸ் அ டைப் ஆஃப் வேக்ஸி சப்ஸ்டன்ஸ். மெழுகு மாதிரி ஒரு படலம் இருக்கும். அதை தான் என்ன சொல்கிறோம்? கியூட்டிக்கல் சொல்கிறோம். அது வழியாகவும் என்ன ஆகும்? தண்ணி வந்து எவாப்ரேட் ஆகி போகும், தேவையில்லாத தண்ணி. ஆனால் ஸ்டொமேட்டா மூலமாக தான் மெயினாக நடக்கும். ஸ்டொமேட்டா மூலமாக ஒரு 90% நடக்குதுன்னா இது மூலமாக வந்து ஒரு 10% நடக்கும். அந்த டைப் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் வந்து என்ன சொல்கிறோம்? cuticular transpiration. In book also they have given the diagram of stomata. இந்த மாதிரி தான் இருக்கும். அதை சுற்றி நடுவில் ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் வந்து மூடி திறக்கிறப்ப என்னாகும்? அந்த வாட்டர் வேப்பர் வந்து இது பண்ணிட்டு போவோம். திஸ் இஸ் ஸ்டொமேட்டல் ரெஸ்பிரேஷன். ரைட் இன் டேப்லர் காலம். ஸ்டொமேட்டல் ரெஸ்பிரேஷன் இப்போ தான் சொல்லி கொடுத்தேன். அதுக்கு அடுத்தது 90 to 95% வந்து எதில் தான் நடக்கும்? ஸ்டொமேட்டா வழியாக தான் டிரான்ஸ்பிரேஷன் நடக்கும். லென்டிகுலர் ரெஸ்பிரேஷன் கேட்டிருக்காங்க. லென்டிகுலர்னால் என்னதுன்னா, இந்த பார்க்கெலாம் இருக்கு இல்லையா, லீவ்ஸோட ட்ரீயோட பார்க்கெல்லாம் இருக்கு இல்லையா, அது வழியாக நடக்கிறது தான் வந்து லென்டிகுலர் ரெஸ்பிரேஷன். லீவ்ஸோட ட்ரீயோட பார்க்கெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்து என்னது? லென்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன். அது மூலமாகவும் டிரான்ஸ்பிரேஷன் நடக்கும். சாரிம்மா, 8th ப்ரீஃப் வந்து உங்களுக்கு ஸ்டொமேட்டல் அண்ட் லென்டிகுலர் தான் கேட்டிருக்காங்க. லென்டிக்கல் மீன்ஸ் அந்த பார்க் ஆஃப் த பிளான்ட்ஸ்லேயும் என்ன நடக்கும்? டிரான்ஸ்பிரேஷன் நடக்கும். ஆனால் அதுவும் எப்படி? ரொம்ப கொஞ்சமாக தான் நடக்கும். இப்படி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி அந்த பார்க்கில் கீழே அந்த பக்கம்லாம் கூட டிரான்ஸ்பிரேஷன் நடக்குது இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்து என்னது? லென்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன். டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் டிராபிக் அண்ட் நாஸ்டிக் மூமெண்ட். இப்போ அந்த ஷார்ட் 3 நம்ம படித்தோம்ல, அதே கொஸ்டின் தான். அதே திருப்பி பார்த்துக்கோங்க. அடுத்த அது வந்து எங்கே இருக்குது? பேஜ் நம்பர் 228 இருக்குது. டிராபிக் மூமெண்ட், நாஸ்டிக் மூமெண்ட் டிஃப்ரென்ஸ். தே ஹவ் கிவன் அஸ் டேப்லர் காலம் ஆல்சோ. ஷார்ட் 3க்கும் இப்போ தான் மிஸ் சொல்லி கொடுத்தேன். அதுக்கு நெக்ஸ்ட்டு டீட்டெயில் வந்து என்ன கேட்டிருக்காங்க? நெக்ஸ்ட் டீட்டெயில், ஹவ் வில் யூ டிஃப்ரென்ஷியேட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். இப்போ தான் சொல்லி கொடுத்தேன். ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்பிரேஷன் ஒன்று ஸ்டொமேட்டா வழியாக நடந்ததுன்னா, கியூட்டிக்கல் வழியாக நடந்ததுன்னா கியூட்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன், லென்டிக்கல் வழியாக நடந்ததுன்னா லென்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன். எங்கே இருக்குது? அதே ஆன்சர் பேஜ் 229 தான் இருக்குது. இங்கே இருக்கு இல்லையா, டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். ஸ்டொமேட்டா வழியாக நடந்ததுன்னா அது
கியூட்டிக்கல்னால் என்ன சொல்லி கொடுத்தா அந்த வேக்சி சப்ஸ்டன்ஸ் அது வழியாக நடக்கிறது. லென்டிகுலர்னால் அந்த பார்க் அந்த இது வழியாலாம் நடக்கிறது. ஸோ டீட்டெயில் ஆல்சோ ஓவர் நவ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ். இது வந்து ஹையர் ஆர்டர் திங்கிங் மோஸ்ட்லி கம்பல்சரி கொஸ்டினாக வரும். There are 3 plants A, B and C. Flowers A open their petals bright light during the day. காலையில் அந்த லைட்டு வரப்போ தான் என்ன பண்ணோம், மலரும். அதுக்கடுத்து அண்ட் க்ளோசஸ் டார்க் இன் த நைட்டு டைம் ஆனால் என்ன ஆகிடும், மூடிக்கும். அதுக்கடுத்து அந்த அதர் ஹேண்ட் பிளான்ட் பி ஓப்பன் தர் பெட்டல்ஸ் அட் நைட். இன்னொரு பிளான்ட் வந்து நைட்டு தான் மலரும், காலையில் வந்து என்ன பண்ணாது, மலராது, அப்போ மூடிக்கும். அதுக்கடுத்தது பிளான்ட் சி ஃபோல்டப் பண்ணுறா. பிளான்ட் சி வந்து என்ன பண்ணும், தொட்டாலே என்ன பண்ணிக்கும், அது சுருங்கிக்கும், அதோட லீவ்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிக்கும். இதெல்லாம் என்ன டைப் ஆஃப் மூமெண்ட் கேட்குறாங்க. நேம் த ஃபெனாமினன் ஷோன் பை பிளான்ட் ஏ அண்ட் பி. அது வந்து ஃபோட்டோநாஸ்டி. ஒன்று இல்லை காலையில் இது பண்ணுது, இல்லை லைட் இல்லாதப்போ பண்ணுது. ஸோ அந்த லைட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால ஃபோட்டோநாஸ்டி. நேம் த பிளான்ட் ஈச் பிஹேவ் லைக் த பிளான்ட் ஏ மாதிரி எது பிஹேவ் பண்ணுது, சன்ஃப்ளவர் கூட போடலாம் நீங்கள், இல்லைன்னா டேண்டிலியான். அதுக்கடுத்து பிளான்ட் பி மூன் ஃப்ளவர் போடலாம், இல்லைனா லில்லி கூட போடலாம். லில்லி வந்து எப்போ தான் பண்ணோம், நைட்டு தான் வந்து மலரும். அடுத்து நேம் த ஃபினாமினன் எக்ஸிபிட்டட் பை த டைப் ஆஃப் பிளான்ட் சி. அந்த மாதிரி டச்சுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணுறது என்னன்னு சொல்கிறோம், டிக்மோநாஸ்டி. லைட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறது வந்து ஃபோட்டோநாஸ்டி, டச்சுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறது வந்து டிக்மோநாஸ்டி. எந்த பிளான்ட்டு அந்த மாதிரி டிக்மோநாஸ்டி இது பண்ணுது அப்படின்னா மிமோசா பிடிக்கா சொல்லலாம், இல்லைனா டச் மீ நாட் பிளான்ட். அவ்வளோதான். இது அந்த பேரா படிச்சிங்கனாவே 4மே ஒன் வேர்ட் ஆன்சர் தான் ஹையர் ஆர்டர் திங்கிங்கில். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு இமேஜின் a student studied importance of certain factors in photosynthesis. He took a potted plant and kept in dark for 24 hours. 24 hours sunlight படாமல் வைக்கிறான். In early hours of the morning he covered one of the leaves in dark paper in the center only. நடுவில் மட்டும் அந்த லீவ்ஸோட சென்டரில் மட்டும் டார்க் பேப்பரை வச்சு மூடிடுறான். Then he placed the sunlight for few hours and tested the leaf which was covered with black paper for starch. இது மூலமாக என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அவன் பண்ணி ஆராய்ச்சி பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, லைட் இஸ் எசென்ஷியல் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ் அந்த கான்செப்டை இது பண்ணுறதுக்காக ஹி இஸ் டூயிங் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட். செகண்ட் ஒன், எதுக்காக அந்த மாதிரி டார்க்கில் வைக்கிறாங்கன்னா அந்த ரிமூவ் ஸ்டார்ச். அதுக்கடுத்து how will you prove the starch is present in the leaves. ஸ்டார்ச் இருக்குன்னா அது வந்து எப்படி பண்ணும், அது கூட வந்து ஒரு வாட் ஆர் த ரா மெட்டீரியல் நீடட் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். ஸ்டார்ச் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து பேஜ் 228 இருக்குது பாருங்கள் ஆன்சரு. அந்த டெஸ்ட்டு ஸ்டார்ச்சுக்கான டெஸ்ட்டு ப்ராக்டிக்கலில் வரணும். இது வந்து இதிலே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதுக்கடுத்து நேம் த மெட்டீரியல் நீடட் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். என்னென்னலாம் தேவை அந்த ஈக்குவேஷன்லேயே நம்ம பார்த்தோம். கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், சன்லைட், குளோரோஃபில். அது வந்து பேஜ் 229 இருக்குது. இப்போ பேஜ் 228 எடுத்துக்கோங்க. ஸ்டார்ச் இருக்குன்னா அது கூட அயோடின் கலக்கிறப்ப என்ன பண்ணணும், ப்ளூ பிளாக்காக மாறணும், புரியுதா? அது வந்து அப்படி இருந்தால் தான் ஸ்டார்ச் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் த லீஃப் வித் அயோடின் சொல்யூஷன் ஃபார் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்டார்ச். அவன் கவர் பண்ணி வச்சான்ல அந்த பார்ட் மட்டும் என்ன பண்ணாது, ப்ளூ பிளாக்காக மாறாது. கவர் பண்ணாமல் இருக்க பார்ட் மட்டும் என்ன பண்ணிடும், ப்ளூ பிளாக் கலராக மாறும். அதுக்கு அடுத்த பேஜில் ஃபேக்டர்ஸ் நீடட் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ், அதுவும் ஹார்ட் கொஸ்டின் தான். என்னென்ன தேவை, குளோரோஃபில், வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு, சன்லைட். இதுதான் வந்து ஃபேக்டர்ஸ் நீடட் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். நல்லா படிச்சுக்கோங்க. இந்த லெசன் முக்கியமான லெசன். அதுலேயும் ஃபோட்டோசிந்தசிஸும் டிரான்ஸ்பிரேஷனும் யூ வில் கெட் ஃபார் யுவர் 10th ஸ்டாண்டர்ட் ஆல்சோ. அப்போ நல்லா படிக்கணுன்னா இப்போ இந்த லெசனை நல்லா தரோவாக மீனிங் புரிஞ்சு படித்து முடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கல்வி சம்மந்தமான வீடியோஸ்க்கெல்லாம் ராஜி எஜுகேஷன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.